1 இயர் பேபிக்கு கண்டிப்பாக சக்கரவள்ளி கிழங்கு ஃபீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஒரு சில குழந்தைங்க வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ சாப்பிடாது. அவங்களுக்காக தான் இன்றைக்கி இந்த ரெசிபி கொண்டு வந்திருக்கேன். சக்கரவள்ளி கிழங்கை ஃபர்ஸ்ட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் சேர்த்துட்டு மூழ்கிற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். என்னதான் கிழங்கு ஸ்வீட்டாக இருந்தாலும் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சாதான் அதோட டேஸ்ட்டே வந்து நமக்கு தனியாக தெரியும். அதனால் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். கடைகளில் சக்கரவள்ளி கிழங்கு வாங்கும்போது சிறுசாக இருக்கிற மாதிரி வாங்க, ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி வாங்கினீங்க அப்படின்னா அதில் வந்து நாராக இருக்கும். சின்னது வாங்கினீங்கன்னா தான் நாரெல்லாம் இல்லாமல் நல்லா மையம் இருக்கும். குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும். குக்கர் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுமே கிழங்க வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். நல்லா ஆறினதுமே தோல் உரித்து இந்த மாதிரி கைகளை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இது கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், ஒரே பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இது கூட சேர்த்திக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கரம் மசாலா, இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். என்னதான் பிசைஞ்சாலும் உதுராக தான் இருக்கும். இப்போ நம்ம கோட்டிங்காக வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க. இப்பயுமே பார்த்திங்கன்னா நல்லா உதுராக தான் இருக்கும். மாவு நல்லா கோட்டிங் ஆனதுமே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். தண்ணி நிறையா தெளித்து பிசைஞ்சிடாதீங்க, எண்ணெய் இழுக்கும். பார்த்து அளவாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. இந்த பதத்துக்கு இருந்தாலே போதும். கையில் நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இருந்தாலே போதும். போண்டா பக்குவத்துக்கெல்லாம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிடாதீங்க. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து நீங்கள் பிடிச்சிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ரவுண்ட் ஷேப்பில் பிடிச்சிக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கொயர் ஷேப், ஹார்ட் ஷேப்பில் கூட நீங்கள் பிடிச்சிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுமே நம்ம பிடிச்சு வச்சிருக்கிற உருண்டையை ஒவ்வொன்றா நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். எண்ணெயில் நம்ம ஆட் பண்ணதுமே அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஒரு பக்கம் கொஞ்சம் நல்லா வெந்ததுமே இன்னொரு பக்கம் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுமே நம்ம எடுத்துடலாம். 2 பக்கமே லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுமே நம்ம எடுத்துடலாம். இருந்தாலும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுமே நம்ம எடுத்தோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். மேலெல்லாம் உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். அதுக்காக தான் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுமே நம்ம எடுக்கிறோம். நம்ம எடுத்து சக்கரவள்ளி கிழங்கு சர்வ் பண்ணிடலாம். ஈவினிங் டைம் டீ கூட இது ஒரு பர்ஃபெக்டான காம்பினேஷன். பாருங்கள், மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். குழந்தைகளுக்கு இது ஸ்வீட் பொட்டேட்டோனே தெரியாது, அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஹெல்த்தி ரெசிபிஸ் பார்க்கணும். என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.